பீட்ரூட்டு பொரியல் செய்வோம். இவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக வெட்டிட்டோம். பீட்ரூட்டை சீவி செய்யறதோட இது போல் குட்டி குட்டியாக நம்ம திட்டு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் எண்ணெய் சேர்த்துட்டோம். கடுகு தாளிச்சிக்கிறோம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய் நான் கீழே சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா போடுவேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பயிறு போட்டுக்கிறேன். நான் கடலைப்பயிறு உளுத்தம்பயிறு போட்டுட்டோம். அது அப்படியே காணும். பொடியாக நறுக்குன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 2 போடணும். வெங்காயம் நல்லா அழகாக பொரிஞ்சிருச்சு. கலக்கி வச்சா பீட்ரூட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அப்படி ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதனால் நான் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாய் வேணுன்னா நல்லா 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துங்க. நான் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு திட்டமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே கிண்டிக்கிறேன். திட்டமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்க்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் இது 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது தனியாக செஞ்சுட்டு நல்லா வந்து வருது. 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கிறேன். சும்மா கொஞ்சமாக போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிறு, உளுத்தம்பயிறு, முந்திரி பயிறு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன். இதை அப்படியே நம்ம இதை போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சிலியாக வெட்டி போட்டுக்கிறேன். இதையும் அப்படியே தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த கடைசி ஒரு தாளிப்பு நம்ம போடணும். அழகாக தூக்கி இதில் கொட்டிக்கலாம். இனிமேல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டை பார்த்தாலுமே பிடிக்க மாட்டாங்க. பீட்ரூட்டு சாப்பிட மாட்டாங்க. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க சாப்பிடுவாங்க. பார்க்கக்குள்ளே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. இதில் வந்து முந்திரி பயிறு, தேங்காய், கடலை பயிறு, உளுத்தம்பயிறு நம்ம வறுத்து போட்டுக்கிறோம். ஸோ டேஸ்ட் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாமா நம்ம இதை? வாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கப்பா.